இதுதான் மக்களே நம்ம அப்படியே பார்த்து ஏமாந்த அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கோட லவ்வர்ஸ் பார்க்கு ப்ளஸ் கோட்டையிலையும் லவ்வர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் அந்த பார்க்கோட பேக் சைடு பயங்கர அழகாக இருக்காங்க பாருங்கள். அந்த செடி, அந்த பூக்கள், இது மாதிரி பயங்கரமாக இருக்குது மக்களே. சும்மாலாம் சொல்லக்கூடாது. இங்கேருந்து பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் வெயிலும் கொஞ்சம்லாம் இல்லை, சும்மா பொலன்னு பொழக்குது. கைவிடப்பட்ட கிணறு பார்த்திங்கன்னா இதுதான் நூலகம்னு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன். அப்புறம் பழைய பில்டிங்ஸு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு சுற்றி பார்க்கலாம். கொஞ்சம் மீடியமான ஒரு கோட்டை தான். நம்ம ஊர்லேயே இதுக்கு நாமக்கல்லில் ஒரு கோட்டை இருக்குது, அப்புறம் வேலூர் கோட்டை, அப்புறம் செஞ்சி கோட்டை, அப்புறம் கிருஷ்ணகிரி போகிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் தூரம் ஜாஸ்தி. அதெல்லாம் ஒரு 180 210 அந்த மாதிரி போகணும். நம்ம ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான். அப்பா அம்மா கூட்டிகிட்டு வெய்ய காலத்தில் ரொம்ப தூரம் அலைய வேணான்ட்டு தான் ஷார்ட்டு நான் ஒரு ட்ரிப்பாக இதை பிளான் பண்ணேன். அந்த வரைக்கும் நல்லாயிருக்கு. உள்ளே மற்றபடி அரண்மனை சுற்றி நடந்தால் அங்கே நல்லதுலாம் பஞ்சமே இல்லை. பாருங்க எவ்வளோ பெரிய அரச மரம் தான் நினைக்கிற மக்களை. எவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்தை கட்டிப்பிடிக்கவே ஒரு 10 பேர் பக்கம் வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா முன்னாடி நடந்து போயிட்டாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பாப்பா மக்களே, அப்படியே உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். இதுதான் மக்களே, நம்ம கீழே என்ட்ரி ஆனப்போ பார்த்தோம்ல, நிழலுக்காக கொஞ்சம் வடை போட்டிருக்காங்கன்ட்டு. கரெக்டாக நம்ம என்ட்ரிக்கு நேராக இருக்கோம். இப்போ நம்ம கீழே ஒரு கோவில் இருக்குது. நம்ம இப்போ கோயிலுக்கு மேலே தான் நின்றுருக்கோம். இது என்ன கணக்கில் வரும்னு எனக்கு தெரியல மக்களே. அப்படியே பாருங்கள், இதுதான் நம்ம வந்து என்ட்ரியான ஒரு ஆர்ச். இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் சீட் போட்டிருக்க கோவில். மேலேயும் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மண்டபம் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குது. அது வந்து நினைவு சின்னமாக இதெல்லாம் சாமிக்காக கட்டப்பட்டதா என்னன்னு தெரியல. இந்த பாருங்கள், சுற்றியும் அதே மாதிரியான காவல் மூலை தான் இருக்குது மக்கள். இங்கே சென்ட்ரலில் ஒரு ஏரியா. இதுதான் நம்ம வந்த என்ட்ரன்ஸ். இப்படி தான் நம்ம என்ட்ரி ஆனோம். இது அங்கே மேலே ஏறி போய் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த கண்காணிப்பு கோபுரம் இருக்குது மக்களே. மற்றபடி வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. என்ன புதுசாக இருக்குன்னா வெயில் வேணால் புதுசாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிற. அப்புறம் சூரிய பகவான் கருணையை காட்ட மாட்டேன்றாரு. இதான் நம்ம ஊரை காட்டிலும் 2 டிகிரி தான் அதிகம். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. கீழே இன்னும் கச்சேரி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு குரூப் மாறி கச்சேரி பண்ணிட்டு தான் இருக்காங்க மக்களே. இதில் பாருங்கள், அடுத்த ஒரு கண்காணிப்பு கோபுரம். எல்லா பக்கமும் கண்காணிப்பு கோபுரம் தான். இதில் வந்தால் அது மட்டும்தான் ஃபேமஸ், வேறு எதுவும் இல்லை. கல் தூணால் ஆன ஒரு என்ட்ரன்ஸு. அங்கே தான் நமக்கு டிக்கெட் வாங்கினாங்க. அதுதான் மக்களே. இது சொல்ல தகரம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வெயில் மக்களுக்கு ஏறாமல் இருக்குமா என்ன? எங்கள் அப்பா அம்மா அங்கேயே ஃப்ளாட்டு. நான் ஒரு ரவுண்டு அடிச்சிட்ட மக்களே. பாருங்க, இது பழமை வாய்ந்த மரம் நிறையா இருக்குது. அதில் 1-2 மொத்தம் தேன்கூடு இருக்குது. அந்த ரிஸ்க் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டோம்னா உண்மையாலுமே இந்த இடம் பயங்கர பிரம்மாண்டமாக தான் இருக்குது மக்களே. வெயிலுக்கு பழகிட்டு அவங்க ஸ்கின் ஒத்துக்கணும். இந்த இடம் உண்மையாலுமே நேச்சுரல் பியூட்டி தான் மக்களே. பாருங்கள், இவ்வளோ பெரிய மரம். அதோட ஏஜ் என்னன்னு சரியாக எனக்கு தெரியல. ஆனால் அந்த மரம் வந்து கீழே விழுந்தும் அப்படியே வளர்ந்து அது ஒரு பிரான்ச் அப்படியே போயிருக்கு பாருங்கள். அது ஒரு கிளை மரம் மாதிரி ஆகிருக்கு. அது பார்க்கணும் நல்லாயிருக்கு மக்களே. அவ்வளோதான், அப்படியே கீழே இறங்குவோம் மக்களே. இறங்குறதுக்குலாம் அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை. வயசானவங்களோட வந்தோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இதான் மக்களே, இது பார்த்தா உங்களுக்கு எப்படி பாறை மாதிரி தெரியுதா? எனக்கு பார்க்கறதுக்கு பாறை மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது பாறை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு மரம். அதாவது வந்து அந்த பெரிய மரத்துலேருந்து உடஞ்சி விழுந்த ஒரு கிளை அப்படியே துளுக்க ஆரம்பித்து
அதுவாக கீழே இறங்கி வேர் விட்டு இப்போ மறுபடியும் மரமாக இந்த பக்கம் வளருது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாறை மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது ஃபுல்லாக பாறை மாதிரி தான் இருக்குது. பாறையில் மரம் வளர்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஆனால் பார்த்தா டச் பண்ணி பார்த்தாலும் சவுண்டு ஏறத்தால பாறைக்கான சவுண்டு தான் தெரியுது மக்களே. ஆனால் மரம் பாருங்க, அது வந்து வேற ஒரு அதுவும் மாமரம் மாதிரி தான் இருக்குது. இது எப்படி, இதுதான் இயற்கையின் விதிகள், ஏகப்பட்ட முரண்பாடுகள் கொண்டதும்பாங்கள்ல, அது இப்படி தான் பாருங்க. இப்படி வந்து இந்த மரம் அங்கேருந்து இப்படி வந்து இறங்கி இங்கே வேர் ஊனி மறுபடியும் அப்படியே மரமாக வளர்ந்துருக்கு. இது எப்படி என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் இது எப்படி சாத்தியங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. நோ மக்களே, பாலக்காடு கோட்டையை பார்த்துட்டு அப்படியே எங்கள் அப்பா அம்மா மேலே நிப்பாட்டிட்டு பிரிட்டிஷ்காரன் கட்டின பிரிட்ஜை பார்க்க வந்தோம். பிரிட்ஜு பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த பிரிட்ஜு தண்ணி இருக்க டைமில் இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். இப்போயும் நல்லா தான் இருக்குது, ஏன்னா எல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. எங்கள் அப்பா அம்மா கீழே இறங்கி ஒரு முடியும் மேலே இருக்காங்க, நான் கீழே இறங்கி வந்திருக்கேன். தண்ணி ஓடுறப்போ ஃபுல்லாக இருக்கும், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த இந்த இடத்துல ஏதாவது திடீர் வெள்ளப்பெருக்கெலாம் வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணி ஓடுற சத்தம். ஆனால் தண்ணி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டேட்டியாக தான் இருக்குது. இங்கே நம்ம ஊர் மாதிரி கழிவுகள், சாயப்பட்டறைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துலையும் தண்ணிகள் அந்தளவுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு சேஃப்டியாக இல்லை. கால் நினைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை மக்களே. தண்ணி ஓடுற சத்தம் உங்களுக்கு நல்லா கேட்குது. ஆனால் இது எங்கேருந்து வருது? வேலை மேலே இருந்து அந்த தொட்டி பாலத்துலேருந்து வருதா? மேலே போயிட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். அப்பாடா, ஐயோ அவ்வளோ தூரத்துலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கேன். திருப்பி அதேமாரி மேலே ஏறி போகணும் மக்களே. போவோம், சுற்றி பார்க்கணும், ஜாலியாக இருக்கணும். சண்டேஸில் பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி அட்வென்ச்சருக்குள்ள பயந்தான் ஆகுமா? வந்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. இது பெரிய ட்ரிப் இல்லை, ஏன்னா வெய்ய காலம், எங்கள் அப்பா அம்மா ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்த முடியாது. அதனால் சின்னதாக தான் இந்த அனுபவம் மக்களே. ஓகே, மேலே போய்ட்டு உங்களுக்கு தொட்டி பாலத்தை காட்டுறேன். அவ்வளோதான், இன்னைக்கு பயணம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சது மக்களே. இது நான் ஆக்சுவலாக வீடியோ பண்ணுற ஐடியாவில் வரல. சரி, பார்க்க நல்லா இருந்தது. நமக்கு யூடியூப்பில் பெரிய வீடியோ போடுறதில்ல, இப்போ ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்குன்னா அதனால் பெரிய வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளான். ஓகே மக்களே, மேலே போய்ட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இதுதான் மக்களே இந்த பாலக்காடு தொட்டி பாலம். இங்கே பாருங்களா தொட்டி, இதில் தண்ணி போயிட்டுருக்கா. அப்படியே நம்ம போகிறதுக்கு இந்த பக்கம் பாதை இருக்கா, அப்படியே இப்படி திருப்பினோம்னா வண்டி போகிறக்கான பாதையும் இருக்குது மக்களே. மேலே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயில் தான் மேலே கொளுத்துது. ஈவினிங் டைம் இல்லைன்னா குளிர்காலத்தில் வந்தோம்னா உண்மையிலுமே பயங்கரமாக இருக்குது மக்களே. ஓகே மக்களே, மேற்கொண்டு வீடியோ எடுப்பேன்னு தெரில. இந்த விலாக் இதோட எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு தெரில. சப்போஸ் இது கடைசி வீடியோவாக இருந்தால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அடுத்ததாக ஒரு கொடநாடுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், பைக்கில் சோலோவாக. அன்றைக்கி பைக் வாங்குற 2 இடத்துல ட்ரை பண்ண 2 இடத்துலையும் பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கேட்டால் போட்டோடனே சோல்ட் அவுட்டுன்றாங்க. ரேட் செட் ஆனால் நமக்கு வண்டி செட் ஆக மாட்டேங்குது, வண்டி செட் ஆனால் ரேட் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோகுல். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மக்களே.